நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னாவா? அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வீட்லயா? 2 in 1. மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க சொந்தக்காரங்களுக்கு நடுவுல எங்க பேர் கெட்டு போயிடாது? பேர் இருந்தாதானே கெட்டு போறதுக்கு. பேராம் பேர் பெரிய பேர். ஓய், நாக்கு நீளுது. இந்த கிண்டல் பேச்செல்லாம் எங்க கிட்ட வேணாம், அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. என் பேர் ராஜீவ் பல்ஜீர் சிங் சேட்டா. உங்க பேர் அதுதான்னா எங்களால என்ன செய்ய முடியும்? ராஜீவ் பல்லி சிங் சேத்தா. என் பேரை பாருங்க, பி.கே. சைத்தன்யா ஐயர். பி.கே. ஐயர், குடிகார ஐயர். நாராயணா 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 நாராயணா, அந்த பொருளை நாங்க யாரும் தொடக்கூட மாட்டோங்க. இது தொடர பொருள் இல்ல, இது குடிக்கிற பொருள். நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் மறுபடியும் உங்க எல்லாரையும் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். 2 பேர் யாரையும் கிண்டல் பண்ணி பேசாதீங்க. சரி, லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. காலையில டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிக்கலாம். நாங்க காலையில 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவோம். அந்த டைமுக்கு நீங்க வந்துருங்க. நீங்க பாருங்க வட்டேரே சார், நாங்க இந்த ஆளுக்கு கூட கண்டிப்பா சேர போறதே இல்ல. முக்கியமா எங்க பையன் விக்ரம், அவன் உங்க கூட நிச்சயமா சேர மாட்டான். நீங்க உங்க பையனை பாக்ஸ்குள்ள வச்சு பூட்டி வைங்க. ஏன்னா നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ മോളുടെ മേൽ നമ്പിക്കയില്ല. പക്ഷേ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളുടെ മോളുടെ മേൽ നம்பிக்கை உண்டு. நாங்க அவளை ஃப்ரீயா விட்டாலும் அவளால இந்த பிரச்சனையும் இருக்காது. என் பையனை நீ எடுத்து குட்டிச்சவராக்கிட்ட உன் வலையில சிக்க வச்சு. இப்ப வேற என்ன பண்ண போற? என் பையன் உயிரை எடுக்க போறியா? அம்மா, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. என்ன ஸ்ரீ, யாழ் இப்படி பாரு. என்ன இனி நீ இங்க ஒரு க்ஷணம் கூட இருக்க கூடாது சொல்லிட்டேன். நீ யாழ் சொல்றதெல்லாம் விழிக்கண்டா. குட்டி, நீ இப்பவே என் கூட வரும். கம் வித் மீ. பச்சை ஏட்டா, நாமெல்லாம் எங்க தங்குவோம்? வேர் வில் வி ஸ்லீப்? யார் எங்க வேணும்னாலும் இருங்க, எங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய ரூம் வேணும். வெரி பிக் லக்கேஜுக்காக. அப்புறம் உங்க ஈகோவும் வெளியே பிக்கு எல்லாம் ஒரே இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் ஆக மாட்டோம்? இந்த ஈகோவுக்காக உங்களுக்கு பெரிய பங்களா கொடுத்தாலும் போதாது. ப்ளீஸ் மாமா, ஸ்டாப். எனஃப். இட்ஸ் ஓகே ஸ்ரீ. மாமா என்ன தப்பாவா சொன்னாரு? கரெக்டா தானே சொன்னாரு. ஏய், வாயை மூடு. நீ ரொம்ப பேச கத்துக்கிட்ட. 2 கொடுத்தாதான் உனக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்க கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்ற? நமக்கு எந்த ரூம்னு சொன்னாதானே போக முடியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஏன் ரூம் எடுத்துக்கங்க. அது ரொம்ப பெரிய ரூம். நீங்க எல்லாரும் தாராளமா அங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தாத்தா, நீங்க தாத்தா, இவங்களுக்காக நீங்க உங்க ரூமே கொடுக்குறீங்களா? அது இல்லம்மா, எனக்கு என்ன இருக்கு? என்னால எங்க வேணாலும் படுத்துக்க முடியும். எதுக்கு எங்கேயாவது படுத்துக்கணும்? நீங்க ஏன் ரூம்ல படுத்துக்கங்க. அத்தை, நீங்க விஷ்வா, என்னால எங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வினய், நம்ம வேற ரூம்ல தங்கிக்கலாம். பெரியமா, நீங்க எங்களோட ரூம் எடுத்துக்கங்க. ஆமாங்க அத்தை. விஷ்வா, நம்ம ரூமே காலி பண்ணி கொடுக்கலாம். அங்க நிறைய இடம் அட்ஜஸ்ட் ஆகும்ல. சரி, ஓகே, வாங்க. நான் உங்க எல்லாருக்கும் அவங்கவங்க ரூம்ஸ் காட்டுறேன். வாங்க. என்னப்பா பண்றீங்க? உங்க அண்ணி பயந்துட்டா பாத்தீங்களா?
ரூம்ஸ் தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி ஒண்ணு பண்ணலாம், ஆம்பளைங்க எல்லாம் மேல படுத்துக்கலாம். இல்ல நாங்க தரையில படுத்துக்கிறோம், நீங்க வந்து பெட்ல படுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயமா, இவ்ளோ பெரிய பெட்ரூம்ல பாத்ரூம் எவ்வளவு பெருசு இருக்கும்? இதோட பாத்ரூமும் பெருசா தான் இருக்கும். அப்புறம் அதுல இருக்க ஸ்ட்ரீம் பாத், அடடடடடா, அதுல தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். அட உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாத்ரூம்லயே போய் தூங்க போற? அட இவ்ளோ பெரிய பெட்ரூம்ல இவ்ளோ பெரிய பெட் இருக்கு, இங்கேயே தூங்கு. அட இல்லங்க, நான் சொன்னது தூங்குற பாத்த பத்தி. அட பாத் பண்ணிக்கிட்டே எப்படி தூங்க முடியும்? தூங்குனா இந்த மாதிரி ரூம்ல தான் தூங்கணும், பெரிய பெட்ரூம். இதுல நான் அப்புறம் நீ. எந்த குருவாயிரப்பா, எந்த சத்தம் அது? இந்த பஞ்சாபி மக்கள் இருக்காங்களே, ராத்திரியில சத்தம் போடுற வியாதி இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தான் உறங்கணும். காதுல பஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்கள வாயில துணி வச்சு கட்டணும். അച്ഛാ ഡോണ്ട് വറി, ഞാൻ ഇപ്പം വിക്രംക്ക് മെസ്സേജ് ചെയ്യാം. விக்ரம் ப்ளீஸ் உங்க பேரண்ட்ஸ் சத்தம் போட வேண்டாம்னு சொல்ல. இங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப்டா இருக்கு. அச்சனுக்கு பிபி ப்ராப்ளம் உண்டு. பின்னே அவருக்கு பிபி ஹை ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எந்தின் அச்சா அச்சா அச்சாவா? ஏய் இவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? ஏன் முன்னாடியே வேற யாரையும் அப்பான்னு கூப்பிடுறான்? இல்ல அது வந்துப்பா, நான் சொன்னதுக்கு அர்த்தம் ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, எல்லாருமே தூங்கலாமே. ஓஹோ, அப்ப நீ டிசைட் பண்ணுவியா நாங்க எப்ப தூங்கணும் எப்ப முழிக்கணும்னு? நீ ரொம்ப வளர்ந்துட்டல. இப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்க, இது எங்களோட தூங்கறதுக்கான நேரம் இல்ல, முழிக்கிறதுக்கான நேரம். இப்ப நாங்க இங்க ஜோக் அடிப்போம், சிரிப்போம், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், விளையாடுவோம். விளையாட்டு கேரம் கேரம் விளையாடலாமா? ஆமா ராஜீவ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப உனக்கு எனக்கும்டா. அப்ப வாங்க விளையாடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விக்ரம், உன்னால இந்த சின்ன வேலை கூடவா செய்ய முடியல? ஓ அட பரவாயில்லையம்மா, நீ வெச்ச குறி என்னைக்குமே கரெக்டா இருக்கு. ரெண்டாவது வாட்டி கரெக்டா போட்டிருக்க. ரெண்டாவது வாட்டியா? முதல் தடவை தானே? அந்த முதல் குறி நான் தான். அது குறி இல்லங்க, தப்பு. தப்பா? அத முதல்ல சொல்லிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்பா சத்தம் போடாம விளையாடுங்க, பக்கத்துல இருக்க ஸ்ரீயோட ஃபேமிலிக்கு டிஸ்டர்ப் ஆக போகுது. உண்மையாவா? ரொம்ப சத்தம் போடுறோமா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்களா? அதானே எனக்கும் வேணும். நீ யாரு? ஐயோ, இந்த ஆளுக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்குது. நான் இப்பவே போய் அவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன். அங்க நாங்க எல்லாரும் உறங்கிக்கிட்டு இருக்கோம், நீங்க எல்லாரும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஏய், நாங்க ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல. ஐயோ ஐயப்பா. ஆண்டி நீங்களுமா? மாமா இருங்க. மாமாவா? மாமா போய் உட்கார. உட்காரு. உட்கார. ஏய் வாய மூடுறா. எங்களை விளையாட கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இது எங்களோட மென்டல் ரைட்ஸ். நாங்க எங்க நாட்டுல என்ன வேணாலும் பண்ணலாம். மென்டல் ரைட்ஸா? ஏய், ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம். போ போ, போய் வேலைய பாரு. எங்கள கேரம் விளையாட விடு. ஜஸ்ட் கோ கோ. ஓ, நான் உங்க எல்லாரையும் கோ பண்றேன், நீ என்னவே கோங்கறியா? சரி வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க. ரவுடி ராஸ்கல், டோன்ட் வரி. அதுக்காக நான் ஒரு வைத்தியம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பஞ்ச காதுல வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குங்க. என்ன சுந்தர், இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தாகமா இருந்ததா? அட, எனக்கும் தான் தாகமா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா. சுந்தர், அப்பா
எவ்வளோ அழகான வியூ, இந்த ஓப்பன் ஸ்கை, இந்த ராத்திரி நேரத்தில் இந்த நிலாவோட வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வினய், நான் ரிஷிகேஷ்ல அடிக்கடி இந்த வியூவை பார்ப்பேன். அப்படியா? அது என்னன்னா, வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கும். அப்ப நான், அம்மா, லத்தி, தாமு எல்லாரும் மொட்டை மாடியில போய் படுத்துக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா நான் இது வரைக்கும் எந்த மொட்டை மாடியிலும் தூங்கினதே கிடையாது. வினய், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கலாமே, ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் உன் கூட உண்மையா நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நாமளும் நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து அந்த விக்ரம் ஸ்ரீயோட பர்சனல் லைஃப்பில் நுழையிறது சரிதானா? பாருங்க வினய், பொய் சொல்லி ஒருத்தங்களை காப்பாத்துறது எனக்கும் பிடிக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஸ்ரீ விக்ரமோட விஷயமே வேற. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறாங்க. வெறும் எங்களோட கல்ச்சர் டிஃபரன்ஸால, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஈகோனால இவங்களால சேரவே முடியல. அது எவ்வளவு கஷ்டம் இல்ல? நீ சொல்றதும் சரிதான். நாம் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த விரோதத்தை நாம எப்படியாவது மாற்றி காட்டணும். எந்த பிரதர் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். சுப்ரபாதம். சுப்ரபாதம். ஓய், இந்த நடு ராத்திரியில என்ன இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது ராத்திரியில போடுற சத்தம் இல்லையா, காலையில போடுற பூஜா. ஏர்லி மார்னிங், விடி காலத்து 5 மணி ஆயி. வாட்ச நோக்கு. ஓய், எங்களோட விடியல் 8 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும், புரியுதா? இவட நோக்கியோ, இவங்க எழுந்திருக்கிற சமயத்துல தான் நாமளும் எழுந்திருக்கணுமா? ஓஹோ, இந்த ராஜீவ் சிங் சத்தா நம்மள எந்திரின்னு சொல்லுவாரா, நம்ம எந்திரிக்கணுமா? தூங்குங்கன்னு சொல்லுவாரா, தூங்கணுமா? உன்னை நான் இப்பவே தூங்க வைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் கண்ட்ரோலா நீ வாய முடுற. பெருசா கண்ட்ரோல் பண்ண வந்துட்ட. நீ ரொம்ப கண்ட்ரோலா இருக்கியா? உதவாக்குறேன். ப்ளீஸ் அம்மையாச்சே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம். ஒருவேளை நம்ம ஆக்டிவிட்டீஸால ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆவோ இல்ல இரிட்டேட்டாவோ இருக்க கூடாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ ஸ்ரீ, எந்த குட்டி இது? நான் காலையில விழிச்சதும் கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றது வழக்கம் தானே, இது கூட தப்பா குட்டி? ஆமே, ஆனா சத்தம் போடாம கூட கடவுளுக்கு பஜனை பண்ணலாம்ல. இங்க பாருங்க, தாத்தாவோட தூக்கம் கூட கெட்டு போச்சு. இல்ல ஸ்ரீ, என் தூக்கம் ஒண்ணு கெட்டு போகல. நான் காலையில சீக்கிரம் தான் எந்திரிப்பேன். அதான் சொல்லுவாங்களே, early to bed, early to rise makes a man healthy, wealthy, rise. அப்படின்னா வட்டேரா சார், நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் நாங்க சீக்கிரமா எழுந்திருக்கலனா எங்க ஹெல்த் வீணா போயிடுமா? இல்ல எங்க கிட்ட ஒருவேளை வெல்த் கம்மியா இருக்கா, இல்ல மூளை தான் கம்மியா இருக்கா? மூளை இருக்கிறவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. உனக்கு மூளையை காட்டியே ஆகணும். மறுபடியும் நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க எதுக்காக உங்களை இந்த 4 செவத்துக்குள்ள வச்சிருக்கோம்னா, நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். உங்ககிட்ட இருக்கிற தூரத்தை நீங்க நெருக்கமா கொண்டு வரணும். ஆனா நீங்க மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. புத்திசாலியா இருங்க.
சீக்கிரம் எல்லாம் டிஃபன் சாப்பிட வாங்க. வாங்க. வாடா. போங்க, வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கிள். அட யாருப்பா? அப்பா. ஏய் கதவை தர. ஏய் ராஜீவ் சட்டா கதவை தர. ஓபன் தி டோர். ஏய் நீ கத்திக்கிட்டே இரு, எவ்வளவு கத்துனாலும் கதவு திறக்காது. நான் உனக்கு முன்னாடியே இங்க வந்துட்டேன். அப்புறம் நீ எப்படி உள்ள போன? கதவு வழியாதா? அட ராமா. அங்கிள் என்னாச்சு? இந்த ராஜீவ் சட்டா இருக்கானே அவனுக்கு மூளையே இல்ல. நான் 1 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் உள்ள ஓடி போயிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க என் ரூமுக்கு வாங்க, அங்க எல்லாமே இருக்கு. என்ன ஓகேவா? அப்படியா? உன் பாத்ரூம் ரொம்ப பெருசா? ரொம்ப பெருசு. போலாமா? ஐயா நீ சின்ன பாத்ரூம்லயே கடை, நான் பெரிய பாத்ரூமுக்கு போறேன். வாங்க வாங்க போலாம். அங்கிள் ப்ளீஸ் நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. எங்க வீட்டுக்கு 4 நியூஸ் பேப்பர் வரும், நான் உங்களுக்கு வேற கொடுக்கறேன். சரியா? நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். ஓகே அங்கிள் அண்ட் மாமா, இந்தாங்க உங்களுக்கு சாயா, உங்களுக்கு டீ. தேங்க்யூமா. என் கப்ல சாய் அதிகமா இருக்கு. எந்த கப்ல சாய் அதிகமாயிட்டு. அங்கிள் நீங்க உங்களோட டீயை கீழே வச்சிட்டீங்க. உங்களுக்கு டீ வேண்டாமா? எனக்கு மூட் இல்ல. அப்பா நீங்க ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சின்ன பசங்க மாதிரி கோவப்படுறீங்க? அங்கிள் இப்படிலாம் நடக்கிறது சகஜம். ஒரு சில பேருக்கு கம்மியா வரும், சில பேருக்கு அதிகமா வரும். இதுல என்ன இருக்கு? அப்ப என் கப்ல மட்டும் ஏன் கம்மியா இருக்கு, இவன் கப்ல அதிகமா இருக்கு? பெருசா பஞ்சாயத்து பண்றேன். விடுங்க அங்கிள், நான் வேணா மறுபடியும் கிச்சன் போய் உங்களுக்காக ஒரு அருமையான டீயை போட்டு மறுபடியும் உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்ணா, இப்ப நீ எனக்காக பக்கெட் நிறைய டீ கொண்டு வந்தாலும் நான் குடிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அட இவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்களான்னு தோணுது. ஆனா எது எப்படி இருந்தாலும் இவங்க எங்களோட பேரண்ட்ஸ் தானே. அப்புறம் நாங்க இவங்களோட நான்சென்ஸான எல்லா வேலைக்கும் நாங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். அதுவும் எங்க காதலுக்காக. அதுவும் இவங்க எங்க மேல போட்டிருக்க அந்த கன்ஃபியூ. நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லு. நான் மறந்து போயிட்டேன் விக்ரம். ஒருவேளை நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். பை விக்ரம். நீங்க தான் பாத்தீங்கல்ல, இனிமே எதுவுமே நடக்க போறதில்ல. எதுவுமே இல்ல. பாத்தீங்கல்ல, இந்த 2 ஃபேமிலி எங்களை சேர விட போறதே கிடையாது. என்னால இதை சகிச்சுக்க முடியல. நான் போறேன். ஐ கான்ட் டேக் இட் எனிமோர். ஒரு நிமிஷம் இங்க பாரு விக்ரம், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஸ்ரீ உன்னை காதலிக்கலன்னு மட்டும் நினைச்சிடாத. அவ உன்னை சின்சியரா லவ் பண்றா. ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கலனா அவளால அதை தாங்கிக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விட்டுறவும் கூடாது. அது எப்படி ஏதாவது செஞ்சு உங்க ஃபேமிலியை சம்மதிக்க வைக்க முடியும்? இது ஒன்றும் காம்படிஷன் இல்லையே. ஏதோ ஒன்று செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேல நம்ம கையில எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த கடவுள் கையில தான் இருக்கு. கடவுள் கையில எல்லாம் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையிலையா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா?